ஓகே. இந்த வீடியோ ஒரு ஸ்ட்ரகிளிங் பற்றி. ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ இது ஒரு இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் சேனல். இங்கே ஐம் கோயிங் டு டாக்குமெண்ட் ஆல் த experiments what I tried and what I'm going to try here. ஸோ இது இன்னொரு டாக்குமெண்ட் ஸ்ட்ரகிளிங் ரொம்ப ஐ திங்க் நான் சொல்லி ஒரு 5 days ஆச்சு. ப்ராப்பராக டெய்லி பண்ண சாங்ஸ்லாம் அப்லோட் பண்ணலாம், இருக்கிறத வச்சு ரெக்கார்ட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட காட்டலாம். எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் பெருசாக, ஜஸ்ட் ஆடியன்ஸ் கிட்ட காட்டுறதுல மட்டும் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் டு ஒர்க் ஆன் இட். அண்ட் அதில் மட்டுமே ஒர்க் பண்ணல, இன்னும் நிறையா புது சாங்ஸ்லேயும் ஒர்க் பண்ணேன், பழைய சாங்ஸ்லேயும் ஒர்க் பண்ணேன். எப்படியோ இன்னைக்கு டே 5 ஆயிடுச்சு. டே 4 வரைக்குமே கிட்டத்தட்ட தொடர்ந்து சாங்ஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் டே 5 என்னால் கவனமாக என்னால் ஃபோக்கஸ்டாக ஷூட் பண்ண முடியல. ஏன்னா தூக்கமே இல்லை. ஆக்சுவலி ரொம்ப டயர்டாக இருக்குது. ஐ தாட் இட் வில் பி தி ஈஸி ஒன். யாரெல்லாம் ஓகே இதெல்லாம் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மேபி இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஐடியா கொடுக்கும், ஓகே இது எந்த மாதிரி ஒரு ஹார்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் no one going to choose the hard path what I chosen, because I'm alone. I don't have anyone. I'm the one who writing the lyrics for my songs. I'm the one who singing for my songs, who do music productions, who do mix and mastering, who do shooting and editing, who do performance on that, so who do staging on that. ஸோ நான் கிட்டத்தட்ட எல்லாமே தனியாக பண்ணுறதுனால இது ரொம்ப ஹார்டாக இருக்குது. மேபி நீங்கள் யாராச்சும் தனியாக பண்ணாமல் டீமோடு பண்ணிங்கன்னா ஈஸியராக இருக்கும். ஓகே, நான் நேற்று 11:30 PM தான் தூங்கவே போனேன். ஏன்னா மியூசிக் ஒர்க் தான் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு 11:30 கிட்டத்தட்ட தூங்கவே போனேன். போயிட்டு 3:30 எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு திரும்ப உட்காந்து அடுத்த சாங் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். செம்மையாக ஒரு மாதிரி தூக்கமாக வரும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். வெயிட். ஓகே, இப்போது ஃபைன்னு நினைக்கிறேன். மார்னிங் ஒரு 3:30 எழுந்திரிச்சிட்டு திரும்ப உட்காந்து மியூசிக் வேலை தான் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அடுத்தடுத்த சாங் பண்ணிகிட்டே இருக்கணும். நாம் பண்ண சாங் மட்டுமே நமக்கு பத்தாதில்ல. நமக்கு எப்பயுமே நம்மளோட பண்ண எஃபோர்ட் மட்டும் பத்தாது. நாம் தொடர்ந்து நிறைய விஷயம் பண்ணிகிட்டே இருக்கணும், நிறையா செஞ்சிட்டே இருக்கணும். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு அந்த ஒர்க் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக மியூசிக் அதுக்கான ப்ராக்டிஸு, அதுக்கான திரும்பி அடுத்தது பண்ண போகிற சாங்க்கான திரும்பி அதுக்கான ஒரு விஷயம், திரும்பி லிரிக்ஸ் ஒர்க்கு, அதை தாண்டி புக் ஒன்று எழுதிட்டு இருந்தேன். புக்குக்கான ஒரு ஒர்க்கு, ஸ்டோரிஸ்க்கான ஒரு ஒர்க்கு, இதுக்கு நல்ல ஷூட்டிங் என்னோடய சாங்க்கு நானே ஷூட் பண்ணுறது, அதுக்கு நானே எடிட் பண்ணுறது. இதுக்கு நல்ல இன்னும் சாப்பிடக்கூட இல்லை. காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. காலையில் ஐ திங்க் ஒரு 1/2 கப் டீ மட்டும் குடிச்சிட்டு தென் ஐ ஸ்டார்ட். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒர்க்கு தான். இப்போ வரைக்கும் ஒன்றும் சாப்பிடல. இது ஆனால் பசிக்கலை, தூக்கம் தான் வருது. ஏன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக இட்ஸ் அந்தளவுக்கு தூக்கமே இல்லை.
எப்போ நேரம் கிடைக்குதோ தூங்கிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் நேற்றுலேருந்து கணக்கு வச்சா ஒரு கேல்குலேட் பண்ணால் ஒரு அப்போ ஒரு 4 ஹவர்ஸ், இப்போ ஒரு ஐ திங்க் இப்போ 4க்கு படுத்து திரும்பி இப்போ ஈவினிங் 4 பிஎம்க்கு படுத்துட்டு 5:30க்கு கால் வந்து எழுந்திரிச்சிட்டேன். ஒரு 5 to 5.5 ஹவர்ஸ் தான் தூங்கியிருக்கேன். எந்நேரம் சிஸ்டம் மட்டுமே பார்த்துட்ருக்கோம், எந்நேரம் சிஸ்டம் பார்த்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். This is fucking hard. This is very hard. இது கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா எல்லாத்தையும் உட்காந்து பண்ணுறது, யாருமே இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஹார்டாக இருக்குது. ஆனால் கிவ் அப் பண்ண முடியாதுல்ல, கிவ் அப் பண்ணக்கூடாது, திரும்ப தொடர்ந்து ட்ரை பண்ணணும்ல. நம்மகிட்ட மணி இல்லை, பெருசாக பேக்ரவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இல்லாட்டினே பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணி ஆகணும்ல. ஸோ இதுதான் இது வரைக்கும் செம்ம ஹார்டாக இருக்குது. எவனாச்சும் இதை பார்த்து இப்படிலாம் பண்ணலாம், அப்படிலாம் செஞ்சலாம் நினச்சிங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் தட். பட் இட்ஸ் செம்ம ஹார்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இது இது வார்னிங் வீடியோ. இது ஆக்சுவலி இது ஒரு ஸ்ட்ரகிளிங்கான ஒரு வார்னிங் வீடியோ. பண்ணாதரான்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை, இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் பண்ணுறதை நிறுத்திடாதராங்கிறதுக்கான ஒரு வார்னிங். Don't stop. This is hot. This is fucking hot, but don't stop it. Don't stop it, man. Stop it. நமக்குன்னு யாருமே இல்லை, அப்போ பிரச்சனையே இல்லை. ஐ திங்க் அதனால தான் வீடியோஸில் கொஞ்சம் லேட்டாக டைமுக்கு வராமல் லேட் ஆகுது. செம்ம ஹார்டாக இருக்கு. பட் ஓகே, இங்கே தானே நம்மளை ஷைன் பண்ணிக்க முடியும், ஷேப் பண்ணிக்க முடியும். நம்ம போகணும்னு நினைக்கிற ஸ்டேஜ் ரொம்ப பயங்கரமான ஸ்டேஜ், பெரிய பெரிய ஆட்கள் இருக்கக்கூடிய ஸ்டேஜ். அதுக்கு நாம் இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும். அங்கே போனால் இன்னும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்லீப்லெஸ் நைட் இருக்கும், பசிக்கும் ஆனால் வேலை செய்யணும், டயர்டாக இருக்கும் ஆனால் வேலை செய்யணும், உடம்புலாம் வலிக்கும் ஆனால் வேலை செய்யணும், எல்லாமே இருக்கும் ஆனால் வேலை செய்யணும். ஆனால் வேலை செய்யணும்னு செஞ்சிடக்கூடாது. நம்ம வேலை செய்கிறது மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும், அவங்கள பெஸ்ட்டான ஒரு வகையில் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும். நம்மளோட பசி மக்களுக்கு தெரிய போகிறது கிடையாது, நம்மளோட தூக்கம் இல்லாத விஷயம் மக்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. நம்ம உடம்பு எவ்வளோ டயர்டாக இருக்குது, நம்ம பாடி எவ்வளோ பெயினில் இருக்குது, நம்ம எவ்வளோ ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸில் இருக்கோம், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கோம், எதுவுமே மக்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. அண்ட் அது தெரியவும் தேவையில்லை ஆடியன்ஸ்க்கு. இப்போ இது கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்டிஸ்டோட மைண்ட் செட்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ். ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் எப்படி பார்க்கணுன்னா, எனக்கு என்ன இது பெயின் இருந்தாலுமே, என்ன விஷயம் இருந்தாலுமே, அது இல்லாமல் ஒரு திரைக்கு இந்த பக்கம் தான், திரைக்கு அந்த பக்கம் ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் அவங்களுக்கு தேவையான ஒரு என்டர்டெயின்மெண்ட் டூலை நான் கொடுக்கணும். அது ஒரு மியூசிக்காக இருக்கலாம், ஒரு வீடியோவாக இருக்கலாம், ஒரு சாங்காக இருக்கலாம், ஒரு படமாக இருக்கலாம், ஒரு கதையாக இருக்கலாம். ஆடியன்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துடணும். அது ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்னு பண்ணணும். ஆடியன்ஸை சாதாரண நிலையில், ஆடியன்ஸை பயங்கரமான ஒரு லெவலில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். அதுதான் அது மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். நம்ம படுற கஷ்டம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். அங்கே என்டர்டெயின்மெண்ட் பண்ணால் நம்ம க்ரோ ஆக முடியும், ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. I just want to say this. If anyone being the same fucking level of struggling with all those things, these are the warning of struggles, but don't stop it, man. It's hard. It's fucking hard, but don't stop. இது கைண்ட் ஆஃப் மைண்டில் எப்பயும் வச்சுக்க வேண்டியது. இட் டசன்ட் மேட்டர் வேர் வி ஆர், வேர் வி கேம் ஃப்ரம், வாட் த ப்ராப்ளம்ஸ் வி ஆர் ஃபேஸிங் ரைட் நவ்.
வாட் த பெயின் வி ஆர் டீலிங் ரைட் நவ். இட் டசன்ட் மேட்டர். நம்மளோட மொத்த ஃபோக்கஸும் நம்மளோட பெஸ்ட்டு கொடுக்கறதுல மட்டுமே தான் இருக்கணும். மக்களை, ஆடியன்ஸை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், அவ்வளோதான் இருக்கணும் மொத்த ஃபோக்கஸும். Catch you later. Don't stop. Don't ever stop. Don't stop, buddy.